ஒரு பிரகாசமான காலையில் ஒரு இதமான சிறிய நகரத்தில் டோடி ஆரஞ்சு பூனைக்குட்டி வாழ்ந்தது. டோடி ஆரஞ்சு பூனைக்கு இழுப்புப்பெண்ணை மொப்பை ரொக்கிந்தது. அம்மா, இன்று நாம் சாகசத்துக்கு வெளியே போகலாமா? தயவு செய்து. நிச்சயமா சிக்கு, உன் சின்ன ஸ்கார்ஃப போட்டுக்கோ. நாம ரிவர் கிட்ட இருக்கிற பெரிய தோட்டத்துக்கு போகலாம். டோடி ஆரஞ்சு கேட் கிட்டன் தன் அம்மாவுடன் வெயிலில் வெளியே வந்தாள். பட்டாம்பூச்சிகள் ஆடின, பறவைகள் பாடின. டோடிவின் வால் உற்சாகமாக அசைந்தது. அடுத்த மூலையில் என்ன இருக்குமோ என்ற ஆர்வம் அவளுக்கு. அம்மா பாரு, என்னை விட பெரிய பூ. ஆமா கண்ணு, இந்த உலகம் அதிசயங்களால் நிறைந்தது. வணக்கம். நான் டோடி, இது என் அம்மா. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? என்னை பின்தொடருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ரகசிய இடத்தை காட்டுகிறேன். பறவையை பின்தொடர்ந்து உயரமான புல் வழியாக சென்ற டோடி ஆரஞ்சு பூனைக்குட்டியும் அதன் அம்மா ஆரஞ்சு பூனையும் நீரின் மேல் வண்ணமயமான டிராகன் ஃபிளைகள் சிறிய ரத்தினங்களைப் போல பறந்தன. அம்மா பாரு, நீங்கள் தண்ணீர்ல தெரிக்குது. ஃப்ராக்ஸ் இருந்து கத்துது. ஆமா கண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரு. ஃப்ராக்ஸ் ரொம்ப காமெடியா இருக்கு. என் கண்ணு மெலிமையா இருக்கு டோடி. இது எப்பவுமே நடந்த சாகசங்கள் மிக சிறந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசம்தான், நீ அன்போடும் ஆர்வத்தோடு ஆராய்ந்தால். சூரியன் மறையும் நேரம் டோடி ஆரஞ்சு கேட் கிட்டனும் அவளோட அம்மா மாம் ஆரஞ்சு கேட்டும் பாண்ட்ல இருந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சன்செட் பார்த்துட்டு அம்மாவோட பின்னாடி நடந்து போகும் டோடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்றிரவு ஆரஞ்சு நிற குட்டி பூனை டோடி தனது மென்மையான படுக்கையில் சுருண்டு படுத்து பட்டாம்பூச்சிகளையும் குளங்களையும் நாளை தன் அம்மா ஆரஞ்சு பூனையுடன் இன்னொரு பெரிய சாகசத்தையும் கனவு கண்டது.